சவுத் ஆப்பிரிக்காக்கு அவங்களோட கடைசி அடியை திருப்பி கொடுக்க போறாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ரிவெஞ்ச் எடுத்து இந்தியன் டீமுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இந்த சீரீஸை சமன் செய்ய போறாங்களா? லக்னோ பிச் எப்பவுமே ஒரு மர்மமான பிச்சா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிச்சில் பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்குமா இந்த பிச்சு, இல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த வழி விட போகுதா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருந்து 2-1 இந்தியா முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்சா இருக்க போகுது. எதனால அப்படி சொன்னா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சுன்னா சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிருவாங்க. அல்ல இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்கன்னா 2-2 சீரீஸை ஈக்குவல் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ஒரு டிசைடர் மேட்சா இருக்க போகுதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட மேட்ச்ல யார் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சீரீஸை இந்தியா தட்டி தூக்குவாங்களா இல்ல தொடர் சமன் செய்வாங்களா சவுத் ஆப்பிரிக்கா, எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கும், யாருக்கு இந்த பிச் சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும், பேட்டரா பவுலரா ஸ்பின்னரா, யாருக்கு இந்த பிச் அதிகமாக ரியாக்ட் பண்ணிருக்கு, இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் எந்த மாதிரி இருக்கு, எல்லாமே நம்ம தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களே வணக்கம் நண்பர்களே, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். முதல் மேட்ச் நம்ம ஜெயிச்சா, ரெண்டாவது மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க, மூணாவது மேட்ச் நம்ம ஜெயிச்சு இப்போ சீரீஸ்ல 2-1 அப்படின்ட்டு முன்னிலை வகிச்சுட்டு இருக்கோம். பிளஸ் இந்த ஒரு மேட்ச் இந்தியன் டீமுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்சா இருக்க போகுது. இந்த மேட்ச் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ்ல 3-1 அப்படின்ட்டு சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிடலாம். இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா சீரீஸை 2-2 ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட மேட்சஸ் எங்க நடக்குது அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த மேட்ச் எங்க நடக்குது, எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் இந்த மேட்ச் நடக்குது. இது ஐபிஎல் நீங்க மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வெனியூல எந்த மாதிரி இருந்திருக்குன்னா இந்த வெனியூட T20 இன்டர்நேஷனல் மேட்ச் மொத்தம் இன்டர்நேஷனல் T20 மேட்ச் இங்க 6 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 6 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெக் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி 6 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீம் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இந்த வெனியூல வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனியூட ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா இருந்திருக்காங்க, வெறும் 150 தான் இருந்திருக்கு. இங்க ஒரு 150 ரன் அடிச்சாவே ஈஸியா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிச் சப்போர்ட்டுங்கிறது பண்ணணும். அதனால தான் இந்த பிச்சில் சேஸ் பண்ண டீமோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் மோஸ்ட் ஆஃப் த வின்னிங் ரெக்கார்டுங்கிறத வச்சிருக்காங்க. இந்த பிச் யாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னரா அண்ட் ஃபாஸ்ட் பாலா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பிச் ரெண்டு பேத்துக்குமே சப்போர்ட் பண்ணியா. ஸ்பின்னருக்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட் பாலருக்கு இன்னமும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு குவாலிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த வெளியில கம்பல்சரி கொடுப்பாங்க. ஸ்பின்னர் யார் நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் வச்சிருக்காங்களோ, யார் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்களோ அந்த டீம் இந்த மேட்ச் டாமினேட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் இந்த வெனினா ரொம்ப கஷ்டங்க. பேட்டிங் இங்கே விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக விளையாண்டு அதிக டைம் எடுத்து எந்த அளவுக்கு டைம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டைம் எடுத்தால் மட்டும்தான் இந்த வெனியூவில் ஓரளவுக்கு ஒரு பேட்டரால் ஒரு பெரிய இன்னிங்ஸுங்கிறத பில்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரெக்கார்டை இந்த T20 ஏதாவது மாற்றுமா, ப்ளஸ் மோஸ்ட் ரன்ஸ் அடிக்க பார்ப்பாங்களா? ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா தான் இங்கே 199 ரன் அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த T20 இன்டர்நேஷனல்ஸில். அந்த ரெக்கார்டை மறுபடியும் இந்தியா பண்ணுவாங்களா, இல்லை பழைய ரெக்கார்ட் லோயஸ்ட் ஸ்கோராகவே போகுமா அப்படிங்கிறதா இந்த மேட்ச் என்னவா இருக்க போகிறதா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எக்னா பிச் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பவுலர்லாம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரை விட கம்பேர் பண்ணது பவுலிங் பிட் பண்ண அதிக சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அதனால இந்த மேட்ச் பயங்கர ஒரு ஹை ப்ரெஷர் மேட்சாக இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அப்படிப்பட்ட மேட்சஸில் இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குமா, இல்லை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குமா பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் ரொம்ப மொக்க வாங்குறாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபயராக வேலை செய்கிறாங்க. மறுபடியும் 3வது T20 மொக்க வாங்கினாங்க. இந்த T20 மறுபடியும் ஒரு ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்டையும் குவாலிட்டியான பேட்டர்ஸ் இருக்காங்க. போன மேட்ச் அவங்க என்ன ஒரு தவறு செய்தாங்கன்னா பேட்டிங்கில் கொலாப்ஸ் ஆனாங்க. அதுவே அவங்க பெரிய சவராக இருந்தது. பவுலிங்கில் ஓரளவுக்கு சூப்பராக இழுத்து பிடிச்சாங்க. இந்தியாவை 16வது ஓவரில் தான் அவங்க ஜெயிக்கவே விட்டாங்க. அந்தளவுக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பத்தில் அந்த குயின்டன் டிகாக் கொஞ்சம் ஃபயர் ஆனார்னா அந்த டீம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ப்ளஸ் ஏதோ 1-2 பேர் தான் ஃபயர் ஆகிறாங்க. எல்லாரும் இந்த ODI ஃபார்மேட்டில் ஆல் பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆனாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இந்த T20 ஃபுல்லாக எல்லா பிளேயரும் ஃபயர் ஆனாங்கன்னா T20 வேறு லெவலாக இருக்கும். இந்த மேட்ச் செம்ம ஃபயர் ஃபைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமில் என்னையா ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஒரு மேட்ச் நல்லா பவுல் பண்ணாங்க, ஒரு மேட்ச் ரன்ஸை வாரி வழங்கியிருந்தாங்க. 3வது மேட்ச் பயங்கரமான துல்லியமான பவுலிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் மறுபடியும் அந்த பவுலிங் யூனிட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை
பக்காவாக சுருட்டி எறிஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுலிங் யூனிட் நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம வந்து காமிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு T20 மேட்சஸ்லையும். ஆனால் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் பெரிய வீக்காக இருக்குது. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா சச்ச ஃபார்மில் இருக்கார். அவருக்கு சப்போர்ட் ரோல் பண்ணுற சுப்பல் கில் வந்து மோசமான ஃபார்மில் இருக்கார். அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எக்கனா மாதிரி அவனை பிச்சில் எப்படி அவர் சமாளித்து விளையாட போகிறாங்க ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அவர் சொல்லவே தேவையில்லை. அவரு வேற லெவல் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அவரையும் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரு இந்த மாதிரி பிச்சஸில் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரு. ப்ளஸ் அதுவும் ரொம்ப கஷ்டம். இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அடிக்காதது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருந்திருக்கு. இவங்க ரன்ஸ் அடிக்காதனால பெரிய மற்ற பிளேயர் எல்லாம் ஒரு ப்ரெஷரை போட்டு அவங்க ரன்ஸ் அடிக்கணும்னு பார்க்குறது விக்கெட் அவங்களும் வந்து லூஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. இவங்க வந்து இவங்க வந்து கம்பேக் பண்ணுனா மட்டும் இந்தியன் டீமுக்கு இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு வலு சேர்க்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அப்படின்ட்டு எல்லாருமே நல்ல ஒரு சச்ச ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சூப்பராக குவாலிட்டியான ஒரு பேட்டிங் எபிலிட்டியை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 4வது T20யில் இந்தியா நல்ல ஒரு பலம் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் 2 பிளேயர் மட்டும் தான் கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களோட பேட்டிங் ஃபார்மை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இந்த மேட்ச்சில் ஒரு கம்பேக் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு செம்ம ஒரு பலம் வாய்ந்த அணியாக இது தெரியும். ப்ளஸ் ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்தியாவுக்கும் சரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். அப்படிப்பட்ட மேட்சஸில் இந்தியா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்து இந்த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணி சீரீஸை 2-2 ஈக்குவல் பண்ணி கடைசி 5வது T20 ஒரு சீரியஸ் டிசைடர் மேட்சாக மாற்றுவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்தியா ஜெயிக்காங்கிறதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோ போய் வந்து காமிக்கும். அதனால் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நண்பர்களே. வாங்க தெளிவாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.